வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க. இங்கே 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. முதல் இது பாருங்க, f of x equal to 2x + 1. இதனுடைய பூஜ்ஜியத்தை நம்ம கண்டுபிடிக்கும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு கொடுத்தோம்னா 0 வரும். எந்த மதிப்பு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை 0வா மாற்றுதோ அதுக்கு தான் என்ன பேர்? பூஜ்ஜியம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2x + 1 இருக்குல்ல, இதை நம்ம 0க்கு சமப்படுத்துவோம். 2x + 1 இதை 0க்கு சமப்படுத்திட்டு 2x இது +1 வலது பக்கம் கொண்டு போங்க, -1 மாறும். அப்போ x ஈக்குவல் டு -1 இந்த 2 பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ என்ன பிரதியிட போகிறோம்? எக்ஸுக்கு பதிலாக -1/2 பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? பாருங்க, x ஈக்குவல் டு -1/2. அப்போ f ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக -1/2 இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக -1/2 +1 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 கேன்சல் ஆகி, இது தொகுதியில் இருக்குது, இது பகுதியில் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. அப்போ 1ல் 1 கழிச்சிட்டா என்ன ஆயிரும்? 0. 1 - 1 0. 0 வந்துருச்சு. என்ன மதிப்பு பிரதியிடும் போது? -1/2 பிரதியிடும் போது. அப்போ எப்படி எழுதலாம்? therefore -1/2 என்பது f of xஇன் பூஜ்ஜியம் ஆகும். பூஜ்ஜியம் ஆகும். சரியா? இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? f of x ஈக்குவல் டு 3x - 5. இதோட பூஜ்ஜியத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இதை 0க்கு சமப்படுத்திடுங்க. 3x - 5 ஈக்குவல் டு 0. அப்போ 3x எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். -5 வலது பக்கம் வந்தால் +5. x ஈக்குவல் டு 5. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ என்ன செஞ்சால் போதும்? எக்ஸுக்கு பதிலாக 5/3 பிரதியிட்டா போதும். x ஈக்குவல் டு 5/3ன்னு பிரதியிட போகிறோம். அப்போ பாருங்க, f ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 5/3 இந்த 3 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 5/3 -5 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இந்த 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது? 5 இந்த -5. அப்போ பாருங்க, 5 - 5 0. 0 வந்துருச்சு. எது பிரதியிடும் போது? 5/3 பிரதியிடும். therefore 5/3 என்பது எது? f of xஇன் பூஜ்ஜியம் ஆகும். பூஜ்ஜியம் ஆகும். சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.